2 மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து ரேலி மாதிரி போயிட்டு தான் இருந்தாரு. எந்த இடத்துலையுமே வன்னியருக்காக எதுவுமே பேசவும் இல்லை, வன்னியர் இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக. இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல? பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து, அதாவது போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. அதை தடுத்ததும் பிஜேபி. அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம்? இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையா இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோசியல் ஜஸ்டிஸ் என்னன்னு அவர் பேசிட்டு இருந்தாருனால, மக்கள் சமத்துவம் பேசினவர், சோசியல் ஜஸ்டிஸ் பேசினவர், இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டாரு. காடிவெட்டி குரு அவங்களோட ரத்தமா நாங்கள் வந்து எங்கள் சமுதாய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம். எங்கள் சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்கள் அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்கள் போராடுவோம். எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை